கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துதியும் தீர்க்க தரிசனம் நிகழ்ச்சியிலே உங்களை அன்போடு சந்திக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த முதல் நாளிலே நாம் யாவரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திர பலி என்பது தேவனை மகிமைப்படுத்துவது. யாரெல்லாம் தேவனை ஸ்தோத்தரித்து துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களிடத்தில் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அவர் தமது சித்தத்தை தமது விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை முன்வைத்து நாம் இந்த துதியும் ஸ்தோத்திரமும் தீர்க்க தரிசனமும் என்ற நிகழ்ச்சியிலே நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை நமக்கு தந்து நம்மை ஆதரிப்பார். நாம் தொடங்குவோம். முதல் பாடலாக ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு என்று தொடங்கும் பாடல். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீ நன்றி ஐயா, உணவு தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா, கூட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அனலாக்கி நீ நன்றி ஐயா, அனலாக்கி நீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, முதல் பாடலில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, என் மகிமை அடைவீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் சொன்னபடியே என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. தகப்பனே ஆண்டவரே, இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனையில ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, இந்த தீர்க்க தரிசன ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிற இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த பாடல்ல சொல்லப்பட்டது போல கர்த்தாவே, சுகம் தந்தீரே நன்றி, பலன் தந்தீரே நன்றி, உணவு தந்தீரே நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் உமக்கு கோடான கோடி நன்றி. அன்பு கூர்ந்தீரே நன்றி கர்த்தாவே. அரவணைத்து நடத்துகிறீரே. எந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்னபடியே எங்களை
ஆசீர்வதித்து நடத்துகிற கர்த்தாவே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி நன்றி. அபிஷேகத்தை நடத்துங்க ஆண்டவரே, அனலாக்கி நடத்துங்க தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த முதல் நாளிலே ஆண்டவரே உண்மையுள்ள இருதயத்தோடு யார் யாரெல்லாம் உம்மை வாஞ்சியோடு தேடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நாளிலே ஆண்டவரே அபிஷேகத்தையும் ஆண்டவரே பரிசுத்த அக்னியையும் அவர்கள் மேல் போட்டு அவர்களை வல்லமையாய் நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே எத்தனையோ விதமான ஆண்டவரே குடும்ப பிரச்சனைகளோடு பாரத்தோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரே சிந்தனை செய்து கொண்டிருக்கிற பெண்களுக்காக இந்த முதல் நாளிலே ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அவர்களை நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சோர்வின் ஆவியிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வல்லமையாய் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பெண்ணானவன் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே அந்த துஷ்டன் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு உடைய பரிசுத்த அக்னியினாலே வேலி எடுத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் பாடலிலே ஆண்டவரே நீர் தீர்க்க தரிசன வார்த்தையை தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இரண்டாம் பாடல் நானே வழி நானே சத்தியம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே. நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்ல, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்ல, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்ல, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்ல. நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் இந்த பாடலை உங்களோடு நீங்கள் சேர்ந்து பாடுங்கள். முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு நீங்கள் பாடும் பொழுது கர்த்தர் உங்கள் பலவீனங்களையும் இருதயத்திலும் சிந்தையிலும் இருக்கிற எல்லா சோர்வையும் நீக்கி போட்டு பலன் கொடுப்பார். சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே. உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே. நீ நம்பும் மனிதர் கைவிட
போதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒரு போதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஆமென். என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. ஒடுக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் ஆண்டவரே தலை நிமிர முடியாத அளவுக்கு பாரங்களோடு வேதனைகளோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்திரீகளுக்காகவும் ஆண்டவரே சிறு வயது முதல் முதியோர் வரைக்கும் இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே எத்தனை போராட்டங்கள், பலவீனங்கள், காயங்கள், கண்ணீர், ஆண்டவரே துக்கம், அவமானம், நிந்தை, பாடுகள் என்று ஆண்டவரே அப்பா எழும்ப விடாமல் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே தலையில அடிப்பது போல ஆண்டவரே சாத்தான் சோதனைகளின் வழியாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அடித்து கொண்டே இருக்கிறான். தேவனே மனம் இறங்குகிற ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் தாரும் ஆண்டவரே, சிந்தையிலும் இருதயத்திலும் சரீரத்திலும் பலன் தாரும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ராஜா. உம்மை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை விட்டா எங்களுக்கு வேறு உலகம் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு நீர் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிறவர் நீர் மாத்திரமே. நானே அவர்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொன்னீரே அப்பா. நான் உங்களை திக்கச்சவர்களாக விடேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. உடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் ராஜா. கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாய் தேற்றி ஆண்டவரே பராக்கிரமசாலியாய் எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் கிருபையாக முதல் பாடலிலேயே நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் செய்ய பாடல் தான். ஏன் இந்த பாட்டை சூஸ் பண்றோம்னா இது நல்ல ஆவிக்குரிய பாடல்கள், பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய பாடல்கள். இதே ஒரு நிகழ்ச்சியா போடணும்னு ஒரு பிளான் இருக்கு. ஆண்டவர் அதை குறித்து பேசி கொண்டிருந்தார். கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் நாம் செய்வோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார் என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலோடு ஆராதனை முடித்துக்கொண்டு தீர்க்க தரிசனத்துக்கு நாம் போவோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம்.
தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சமீப காலத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் மரணத்தை நாம் கேட்டிருக்கிறோம் செய்தியிலே. அதாவது பாலியல் வன்கொடுமையினாலும் வரதட்சையினாலும் விபத்துகளினாலே, அதாவது படிக்கிற கல்லூரியிலே வஞ்சிக்கப்பட்டு அதனாலே தற்கொலை முயற்சி என்று எத்தனையோ விதமாய் மரணங்கள் பெண்களுக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக நினச்சிடக்கூடாது. அது எங்கேயோ நடக்குது, நான் நல்லா இருக்கேனே, என் லைஃப் சந்தோஷமா இருக்குன்னு ஒரு நாளும் நம்ம அந்த மாதிரி பொறுப்பில்லாதவர்களாய் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள், நம்மை போல சரீரம் உள்ளவர்கள், நம்மை போல குடும்பத்தை சார்ந்தவர்கள். எனவே ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக பிறனுக்காக வேண்டுதல் செய்ய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதை ஆண்டவரும் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அந்தபடியே இந்த நாளிலே எல்லா பெண்களுக்காகவும் நாம் தேவ சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்கிறோம், ஆராதனை செய்திருக்கிறோம். அதாவது துதி ஏறெடுக்கும் பொழுது எதிரிகள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதையெல்லாம் இருதயத்தில் வைத்துதான் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் துவங்கி இருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படும்படியாய் இதை நாம் தொடங்கி இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிற வசனம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எழும்பு எழும்பு சீயோனே என்ற வசனம். ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசாயா 52 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோமா? பைபிளோட உட்காருங்க. இந்த நிகழ்ச்சியில் உட்காரும்பொழுது பைபிளையும் உங்களுடைய விண்ணப்பங்கள் அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் அமர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 1-2 வசனங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். ஏசாயா 52 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி.
மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை நான் சொல்லவில்லை, இதை கர்த்தர் உங்களுடனே பேசிக் கொண்டிருக்கிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்படி என்றால் பிரியமானவர்களே, ஆண்டவர் பலவீன சரீரமாயிருக்கிற பெண்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய ஜீவனை பலியாக கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்குள்ளே தமது வல்லமையை அனுப்பி இருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டு என்று அவர் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் பலவீனங்களும் எல்லா விதமான காரியத்தையும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஒரு தூசியை போல பார்க்கிறார். நீங்களும் கூட அதை எல்லாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகும் பொழுது உங்கள் பலன் ஒடுங்கினது போல நீங்கள் காணப்படுவீர்கள். அதாவது பெற்றோர் மூலமாக, கணவன் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, உறவினர்கள், வேலை ஸ்தலம், பொது வாழ்க்கை, திருச்சபையில கூட பெண்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. வேதனைப்படுத்துகிறார்கள். வார்த்தையினாலும் காரியங்களால் உதாசீனம் செய்து இப்படியெல்லாம் பெண்களை அதாவது அழ வைக்கிறார்கள், கண்ணீர் விட செய்கிறார்கள். பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பெண்களை பார்த்து ஆண்டவர் சீயோனே என்று அழைக்கிறார், எருசலேமே என்று கூப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். இந்த முதல் நாளிலே முதல் வாக்கு தத்தமாக பெண்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் பாருங்கள். இதை ஏறெடுப்பதும் நானும் ஒரு பெண் தான் பிரியமானவர்களே. எனவே உங்களுடைய கவலை, கண்ணீர், பாரங்கள் எல்லாம் கர்த்தருக்கு புரியும். மனுஷர் வேண்டுமானாலும் அதை உணர்ந்து உணராதவர்கள் போல இருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் கவலைகளை எல்லாம் அவருடைய பாதத்திலே வைத்து விட்டு ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பங்களினாலே அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மீண்டும் உங்களுக்காக நினைப்பூட்டுகிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உங்களை குறித்து அவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த சாட்சியின் அடையாளமாக அவருடைய துதியை நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள், அவரை உயர்த்தி பாடுங்கள், அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது அவர் உங்களை மீட்டு கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். என்னென்ன பிரச்சனையோ பிரியமானவர்கள், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய எல்லா கஷ்டம், துயரம், பாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே நீக்கி போட்டு விட்டார் என்று விசுவாசியுங்கள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்லுகிறார். எல்லா காரியத்தையும், என்ன வெக்கம், துக்கம், அவமானம், நிந்தை, போராட்டம், வியாதி, கண்ணீர், எதுவா இருந்தாலும், கசப்பு, வெறுப்பு, வைராகியம் எல்லாவற்றையும், மாம்சமான எல்லாவற்றையும் தூசியை போல உதறிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை முடிஞ்ச உடனே நீங்க தனியா ஒரு முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு நீங்க இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். முழங்காலிலே நின்று விண்ணப்பம் செய்யுங்கள். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் கண்ணீர் விட்டு, கண்ணீர் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். கண்ணீரோடு கர்த்தருக்கு நீங்கள் உங்களுடைய கவலை, கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தெரியப்படுத்தும் போது கர்த்தர் மகிமையாக உங்கள் மத்தியிலே வெளிப்படுவார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் மத்தியிலே மகிமையாக வெளிப்படுவார். இந்த வாக்கு தத்தத்தை இந்த நாளிலே, முதல் நாளிலே இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா, நான் வசனம் உங்களுக்கு எல்லாமே 3 வசனத்தையும் நான் போடுறேன். இருந்தாலும் நீங்க ஒரு நோட்டு புத்தகத்தை வைத்துக் கொள்ளுங்க. அதை வைத்துக்கொண்டு விண்ணப்பங்களை எழுதுங்க. அதையெல்லாம் தேதி போட்டு எழுதி வைங்க. கர்த்தர் ஒன்னா உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி உங்கள் மத்தியிலே ராஜாவாக உயர்ந்து மகிமையாக வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுவார்களாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னையும் ஆண்டவர் அப்படிதான் நடத்தினார். நான் அதாவது நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நான் மற்றவங்களுக்கு சரியாய் நான் சொல்ல முடியும். படிச்சாதான் அதை எக்ஸாமில் எழுத முடியும் இல்லையா? அது போல
பிரியமானவர்களே, என்னோட ஆண்டவர் நிறைய காரியங்கள பேசி தான் என்னை இந்த அளவுக்கு நடத்தி வந்தார். நானும் உங்கள போல எத்தனையோ போராட்டங்களோடும், கவலையோடையும், அவமானத்தோடையும், முன்னால பேசுறது, பின்னால பேசுறது நமக்கு தெரிய வர்றதுன்னு நெறைய விஷயங்கள் நான் கடந்து வந்திருக்கிறேன் பிரியமானவர்களே. எதையுமே நான் அனுபவிக்காம உங்களுக்கு நான் எதையும் சொல்லல. அதை கர்த்தர் காண்கிறார். நீங்களும் விசுவாசித்து கர்த்தர உறுதியா பிடிச்சுக்கோங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதோ அதை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லா காரியத்திலும் நிச்சயமாய் வெற்றியாய் வாழ்வீர்கள். ஆமென். விசுவாசிங்க. விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தைரியம் எதனால் வருகிறது? விசுவாசிச்சாதான் பிரியமானவர்களே தைரியம் வரும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறேன், கர்த்தருக்காக எதையாவது வைராகியமா பிரியமா செய்யணும்னு விரும்புறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் விசுவாசிக்கலன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து கர்த்தரை விசுவாசியுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நம்ம இன்னும் ஒரு விசையாக ஒரு சிறு ஜெபத்தை செய்து முடித்து விடலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை நீர் அருமையாக நடத்தி கொடுத்ததற்காக நன்றி. எல்லா பெண் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, சிறிய குழந்தை முதல் முதியோர் வரைக்கும் இருக்கிறவர்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற இந்த ஏசாயா 52:1 முதல் 3 வசனங்கள் ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீ தந்திருக்கிறீர். அந்த வார்த்தையின்படியே அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வாதத்தை நடத்த போகிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.